மோடி அரசு தொடர்ந்து எதிர்கட்சிகளை வேண்டுமென்றே பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்றால் அவர் செய்த ஊழல் எல்லாம் மறைத்துவிட்டு ஏதோ அவர்கள் நல்லவர்கள் போல் செயல்படுகிறார்கள். CAGA ரிப்போர்ட்ல மோடி அரசு 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்து சொல்லியிருக்கிறது. அதை பற்றி ஒரு விசாரணையும் CBIயோ என்போர்ஸ்மெண்டோ செய்யவில்லை. பார்த்தீங்கன்றால் சூரன் முதலாக சூரனை அவர்களை கைது செய்கிறார்கள். இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் பொய்யான வழக்கிலே இது கைது செய்து அவர் எப்படியா கைது செய்கிறார் என்றால் ஒரு எக்ஸைஸ் ஊழல் சொல்லி அதில் இருக்கிறவர்களை கைது செய்து ஓராண்டு சிறை வைத்து பிறகு அவர்கள் அப்ரூவலா மாறி கெஜ்ரிவால் ஊழல் செய்து சொல்றாங்க. யார் ஊழல் செய்து தவறு செய்தார் சொன்னவர் நல்லவராக மாறுகிறார். இதுதான் மோடி அரசுடைய இது லட்சியம். குறிப்பாக டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கட்சி மிக வலுவான கட்சியாக மாறி அங்கு வெற்றி பெறுகிறது. இப்பொழுது ஆம் ஆத்மி கட்சி ஹரியானாவிலும் கால் பதிக்க தொடங்கிவிட்டது. அதை திசை திருப்பிட்ட வகையில் அவர் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக அவர்கள் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால்களை ஒரு முதலமைச்சர் என்று கூட பாராமல் கைது செய்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதே போல் இடியையும் சிபிஐயும் தவறாக பயன்படுத்துகிற மோடி ஏன் 7 லட்சம் கோடி ரூபாய் ஊழலை விசாரிக்க சிபிஐயும் இடியும் பயன்படுத்தவில்லை? அப்படி என்றால் சிபிஐ இடியை வீட்டு வேலைக்காரங்களா? நீங்க சொல்ற இடத்துல அவங்க பாய்வாங்களா? இது கேட்கறது நாங்கள மக்கள் மனதில் வருகிறது. இதற்கெல்லாம் சரியான பாடத்தை இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மக்கள் இந்தியாவை காப்பாற்றுவார்கள். எங்கள் தலைவர் எழுப்பியுள்ள கூட்டணி வெற்றி பெறும். இந்திய கூட்டணியின் அங்கம் வகிக்கின்ற ஆம் ஆத்மியின் கட்சியின் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வேண்டுமென்றே தேர்தல் நேரத்திற்காக தேர்தலை அவரை சிறையில் அடைத்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்துடன் வஞ்சக எண்ணத்துடன் ஒன்றிய அரசு, மோடி அரசு, அமித்ஷா அரசு நேற்று கைது செய்திருக்கிறது. இதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை வேண்டுமென்று பொய் வழக்குகளை போட்டு இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் மூலமாக அவர்களை அச்சுறுத்தி வெற்றி பெறலாம் என்று கனவு காணுகிறது. இதே பார்த்தீர்கள் என்றால் மகாராஷ்டிராவில் சரத்பவார் கட்சியை சார்ந்த அஜித் பவார் மீது ஊழல் வழக்கு போட்டார்கள். எவ்வளவு கோடி தெரியுமா? 1400 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு போட்டு கைது செய்யுமாறு போனாங்க. அவர் பிஜேபி கூட சேர்ந்தாரு. அடுத்த நாள் நிதியமைச்சராக மாறுறார். இதே போல் பார்த்தீங்கன்றால் ஒவ்வொரு இடத்திலும் கல்கட்டால பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜிக்கு எதிராக அவர்களை துண்டித்து அவர் கட்சியில் இருக்கும்போது வழக்கு, அவர் கட்சியில இருந்து பிஜேபிக்கு வந்தா அவர் உத்தமர் ஆயிடுறாரு. அதனால பாரம்பரிய சொன்னேன். இத நிர்மலா இருக்காங்க, நிர்மலா சீதாராமன் வாஷிங் பவுடர் நிர்மலா, ஏன்னா அவங்க கையில என்போர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க தொட்டாரா சுத்தரா போயிடுறாங்க. இவர்கள் மீது இவர் செய்த ஊழல் எல்லாம் பாத்தீங்கன்னா இது தேர்தல் பத்திரத்தில் 8000 கோடி ரூபாய் மிரட்டி இந்த மாதிரி கேச போட்டு இடியை வச்சு மிரட்டி இன்னைக்கு 8000 கோடி வசூல் செஞ்சிருக்குது மோடியோட பாஜக. இதை வன்மையாக கண்டித்து ஜனநாயக நாட்டில் குறிப்பாக இந்த 2024 தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்திய மக்கள் கொண்டு வர போகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.